அருண்குமார் நம்ம முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அருண்குமார் ஆரம்பத்துல இருந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே தவறு தான். ஸோ அதுக்காக இல்லாட்டினாலும் முத்துவை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக, அவரோட கார் லைசன்ஸை பறிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ ஒரு பெரிய சதி ஒன்று பண்ணார் இல்லையா, அதுக்காகவாவது அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல நம்ம மீனா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. மீனா அப்புறம் அருண்குமாரோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பத்தி அப்படின்னா அருணோட வாழ்க்கையை பத்தி. அருண் வந்து நல்ல பையமா, சோ அவனுக்கு வந்து பொண்ணு பாக்குறோம் அப்படின்னா 1000 பொண்ணு வருவாங்க, ஆனா எல்லாரும் சீதாவாயிர முடியாது, எங்களுக்கு சீதா தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனாவுக்கு அவங்க குடும்பம் வந்து பிடிச்சிருக்குது. ஏன்னா இவங்க இருக்கிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமா விஜயா வந்து அவங்க அம்மாவை மதிக்கவே மாட்டாங்க, ஏன் இந்த குடும்பத்தையுமே ஒட்டுமொத்தமா மதிக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். ஆனா அவங்க வீடேறி வந்து ரிக்வெஸ்டா கேக்குறாங்க. அது போக அவங்க வந்து நினைச்சா எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இல்ல அப்படின்னா அருண்குமார் வந்து என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதெல்லாம் மீறி அவங்க வந்து பொறுமையா பேசுறாங்க அப்படின்றதுனால மீனாவுக்கு அவங்களோட குணம் அண்ட் அவங்களோட குடும்பம் வந்து பிடிச்சிருக்குது. சோ அதனால மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல நம்ம சீதா இருந்தா நிச்சயமா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. பட் சுத்தி இருக்கிற சூழ்நிலை அண்ட் முத்து அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல வாய்ப்பில்லை அப்படின்றது சொல்றது மீனாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மனோஜை காட்டுறாங்க. மனோஜ் ரொம்பவே சோகமா இருக்காரு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி போட்ட பிளான் தான். ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட தான் யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு பண்ணாங்க. அதே மாதிரி நிரூபிச்சிட்டாங்க. ஸோ அந்த சோகத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. இப்போ இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவரோட மொட்டை நண்பர் கேட்கிறாரு, டே என்னடா கடை நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்க, என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னா பொருளை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதற்கு மனோஜ் இருந்துக்கிட்டு, பொருள் தானே போனா போயிட்டு போகுது, என் வாழ்க்கையை தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், வெறும் பொருள் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த மொட்டை நண்பர் கேட்கிறாரு, என்னப்பா என்னாச்சு, நீ ஏன் இவ்வளோ விரக்தியாக பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, அதாங்க நான் ஏற்கனவே சொன்னல என் பொண்டாட்டி வேற யாருக்கிட்டயோ பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல அவர் வந்து என்னப்பா எப்படி சொல்கிற, இதை வச்சுலாம் யார் உனக்கு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல, நானே பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன், நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் அடிச்சு விட்றாரு. அப்போ சொல்கிறாரு, பொண்டாட்டியை சந்தேகப்படுறது தப்பு தான்ப்பா, நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற, அந்த மாதிரிலாம் நீ எதுவும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவள் வேற யாருக்கிட்டயோ பேசுகிறா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, சரி வேற யாருக்கிட்டே பேசுகிறால ரைட்டு விடு, நீ வந்து கொஞ்சம் விட்டுப்பிடி அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி ஓடி போனதுக்கு அப்புறமா அதெல்லாம் முடியாது, என் முன்னாடி யாருக்கிட்ட பேசுறா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மனோஜ் ரொம்ப விடாப்படியா பிடிக்கிறாரு. அவரும் அட்வைஸ் பண்றாரு, அதெல்லாம் யோசிக்காத, ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி தப்பவங்களா நடக்கிற விஷயம் தான், ஸோ அதெல்லாம் நீ யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படி யோசிக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே அவர் ஃபோன்ல இருந்து அந்த மகேஷ் நம்பருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கால் பண்ணி மொட்டையிட்ட கொடுக்குறாரு. மொட்டை கேட்குறாப்புல யார் என்ன ஏதுன்னு கேட்க, அந்த பக்கம் இருந்து பேசுகிறவங்களும் ஆமாம் நான் அந்த மகேஷ் தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஒரு காந்த குரலில் பேசுகிறாங்க. உடனே இவருக்கு வந்து பயம் வந்துருச்சு, ரைட்டு என் முன்னாடி வேற யாரு கூடயோ பேச ஆரம்பிச்சிட்டா, நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மனோஜ் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட நண்பர், இங்கே பாரு நீ அவகிட்ட பேசாமல் இருந்தா அவள் கண்டிப்பாக வேற யாரு கூடயாவது பேசுவா, ஒழுங்கு மரியாதை நீ பேசு, ஏன்னா நீ எவ்வளோ கேப் விடுறியோ அதுதான் இன்னொருத்தர் உள்ள வர்றதுக்கான ஒரு வழியா இருக்கும், அதனால அந்த வழியை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீயே அடைச்சிரு, நீ இப்படி இருந்த அப்படின்னா கண்டிப்பா அது உனக்கு தான் சிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வெளியே போறாங்க. வெளியே போனா ஒரு பிச்சைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா காசு கேட்கிறாரு. என் பொண்டாட்டி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா, அவன் மட்டும் போயிருந்தா கூட பரவாயில்ல, நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா அப்படிங்கவும் மனோஜுக்கு வந்து பயம் வந்துருச்சு. அப்ப நம்ம சம்பாத்தியத்தையும் ரோஹிணி எடுத்துட்டு போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி அவர் கேவலமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அடுத்த ஷாட் கட் பண்ணா நம்ம ரோஹிணியை காட்டுறாங்க. ரோஹிணிக்கு அந்த மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்பவும் கால் பண்ணி, மனோஜ் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது, கால் வந்தோடனே என் ஹஸ்பண்ட கொடுத்துட்டு நான் பேச சொன்னேன், அவர் தான் பேசி சமாளிச்சாரு, அது மட்டும் கிடையாது நீ என்ன சொன்னியோ மகேஷ் அப்படின்ற விஷயத்த சொன்னியோ அதே விஷயத்த நானும் சொல்லிட்டேன், உன் புருஷனும் நம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம், அதுக்காக தான் நான் உன்னை பேச சொன்னேன், நீ கரெக்டா பேசுற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் உன்கிட்ட கொடுத்து பேச சொன்னேன், எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க, ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன், இதே மாதிரி எனக்கு அடுத்து எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ கண்டிப்பா செய்ய அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் ஓகே எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட சொல்லுப்பா, உன்னோட லைஃபுக்காக நான் செய்ய மாட்டேனா, எனக்கு நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மனோஜ் வந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவார் அப்படின்றது ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அப்போ மனோஜ் வந்து கேட்குறாரு, நேராக வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வந்து நீ எங்கே கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் வெளியே ஒருத்தர் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன ஃப்ரெண்டை பார்க்க போகிறது, என்னைக்கு இல்லாமல் புதுசாலாம் கிளம்பிக்கிட்டு இருக்க, அப்பெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா அதை தானே ரோஹிணி எதிர்பார்த்தாங்க, இதில் என்ன உனக்கு சந்தேகம், நான் பாட்டுக்கு
போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்லிடுறாங்க. அண்ட் அடுத்த கட் பார்த்தீங்கன்னா பார்வதி ஷாக்கில் இருக்காங்க. எதற்காக அப்படின்னா விஜயா சொன்ன விஷயம் அப்படி. ரோகிணியை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு மனோஜ்க்கு வந்து நீத்துவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதிகிட்ட சொல்ல பார்வதி பெரிய ஷாக்கில் இருக்காங்க. என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, அதை எப்படி நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க நம்ம விஜயாவை பார்த்து. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் அவள் சொன்னது எல்லாம் பொய் தான், அவளை சீக்கிரமே வெட்டி விட்டுட்டு மனோஜுக்கு நீத்துவை கல்யாணம் முடிச்சு வச்சிடணும். இவங்க கற்பனையை பாருங்களேன், இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அவங்க 20 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு போய் மனோஜ் ஒன்றுமே தெரியாத ஒரு மனுஷன் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது, முதல்ல அவங்க வீட்டில் ஒத்துக்குருவாங்களா? அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. இப்படி ஒரு கேவலமான, ஏன்னா பணப்பேய் விஜயாவை பொறுத்த வரைக்கும் காசு இருந்தால் போதும் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற நினைக்கிற கேரக்டர் இருந்ததுனால பணத்துக்கு வந்து பேய் மாதிரி அலையிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண இருந்தானே, மனோஜ் நிறையா படிச்சிருக்கான், அது போக அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், இதுவே போதும், இதுக்கு மீறி அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் போயணும், இந்த குவாலிஃபிகேஷனே பெரிய குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ பார்வதி பெரிய ஷாக்கில் இருக்காங்க. என்னம்மா சொல்கிற, இந்த விஷயம் மட்டும் ரோகிணிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டா, அவள் ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கா உன் மேலே, நீ பேச வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கேமோ நீ இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டா. ஏன்னா அவள் ஏற்கனவே உன் மேலே கோவத்தில் இருக்கா, நீ மனோஜை அவகிட்ட பேச விடலை அப்படின்றதுனால. ஸோ மீண்டும் நீ இதே விஷயத்த பெரிய லெவலுக்கு கொண்டு போன அப்படின்னா அது உனக்கு தான் பிரச்சனை, அதையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க பார்வதி. ஆனாலும் விஜயா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவளால் முடிஞ்ச விஷயத்த பார்த்துக்கிறட்டும், அவளை பற்றி விஷயங்களை சொல்லி நான் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படி நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், நான் வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன், மனோஜுக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மனோஜுக்கு வந்து நீத்துவை முறைப்படி எந்த விஷயம்னாலும் செய்வேன், சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்ல நான் செய்ய மாட்டேன், எல்லாமே பக்கா ப்ராப்பராக பிளான் போட்டு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அண்ட் பார்வதிக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. நீ செய்தது தப்புமா, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் விஜயாவால். ஆனால் விஜயா செய்கிறது நடக்காது, விஜயா வந்து யோசிக்கிறது கேவலமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையே இல்லாமல் நடக்காத ஒரு காரியம். ஆனால் இருந்தாலும் அவங்க நம்பிக்கை அண்ட் பணத்தாசை இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். பட் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. பார்வதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, நீ வந்து விஜயாவா இல்லை, நீ ஒரு பேய் மாறிக்கிட்டு வர்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் விஜயா எதையுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. சீக்கிரமே இந்த பிளானுக்கு என்ன தேவையோ நான் அதை செய்வேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் எப்படியாவது ரோஹிணியை வீட்டை விட்டு அடித்து துரத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சபதம் எடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம முத்துவை காட்டுறாங்க. முத்து மீனா இவங்க 2 பேரும் மறுபடியும் சீதாவோட பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்க. சீதாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றது மீனாவோட ஆசை. முத்துவுக்கும் அதே எண்ணம் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா அருண்குமார் நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் நம்புகிறாரு. ஏன்னா அருண்குமாரோட கேரக்டர் வந்து பொய் புரட்டு பித்தலாட்டம், அது போக யாரையும் மதிக்கிறது கிடையாது, பதவி இருக்குது அப்படின்றதுல ஆடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து நம்ம சீதாவுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். ஏன்னா சீதா அப்படியே அவனுக்கு வந்து நேர்மார் ஒரு நல்ல குணம் கொண்டவன். ஸோ அவளுக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவள் பின்னாடியே நம்ம அலைய முடியாது மீனா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் மீனா வந்து நம்புகிறாங்க, அருண்குமார் வந்து நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நம்புகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட குடும்பம் கம்பேர் பண்ணும்போது, அதாவது நம்ம முத்துவோட குடும்பத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்க குடும்பம் வந்து ரொம்ப நல்ல குடும்பமாக தான் தெரியுது. ஸோ அதனால தான் மீனா வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும், சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கை, ஆசைப்பட்டு சீதா இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது, அவள் கேட்டது அவளோட லைஃபு, அதையாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. பட் இருந்தாலும் அது நடக்கிறதுக்கான காலம் நேரம் இது எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அண்ட் பார்ப்போம், இந்த பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா சீதா அடுத்து நிச்சயமாக வேற ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா அருண்குமாரோட வாழ்க்கை பாவம் இல்லையா? ஸோ இவரை நம்பி அதனால இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி இருந்த அருண்குமார் அண்ட் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவரோட வாழ்க்கையை வந்து அழிச்சிடுவார். எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையே வேணாம், வாழ்ந்தா சீதா தான், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா அது வந்து சீதாவால் நிச்சயமாக தாங்கிக்கிட முடியாது. ஸோ அதனால சீதா வந்து எப்படியாவது சமாளிக்கணும் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் முத்து எடுத்த முடிவில் அவரும் ஸ்ட்ராங்காக இருக்காரு, நீ என்ன வேணா சொல்லுமீனா, பட் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.